ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நம்ம நாராயணியத்தில் 23 தசகங்கள் வரைக்கும் பாஷ்யம் பார்த்துருக்கோம். அதாவது 23வது தசகம் சித்திரகேது உபாக்கியானம் அப்படின்றத பார்த்தோம். இதில் நம்ம ஒன்று சிந்திக்க வேண்டியிருக்கு. என்னென்னா, தக்ஷ வம்சத்தை பற்றி நம்ம பார்க்கணும்னாக்கா, தக்ஷனுக்கு பிள்ளைகளால் வம்சம் வளரலை. 60 பெண்களை பெற்றுண்டார். அந்த 10 பெண்களை தர்மருக்கு கொடுத்தார். அவாக்கிட்ட பிறந்தவர் தான் விஸ்வய தேவர்களும் சாத்தியர்களும். 13 பேரை காஷ்யப்பருக்கு மனைவிகளாக கொடுத்தார். அவாக்கிட்ட தேவர்கள் பிறந்தா. அசுரர்கள், கந்தர்வர்கள், அப்சரசுகள் இவாள்லாம் காசியப்பர்கிட்டேருந்து வந்தவா தான். 27 பேரை சந்திரனுக்கு மனைவிகளாக கொடுத்தா. நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்கள் தான் அந்த 27 பெண்கள் தக்ஷனுக்கு. அப்போ அந்த 27 பெண்களை சந்திரனுக்கு மனைவியாக கொடுத்தா. அவாக்கிட்டையும் புத்திரர்கள் இல்லை. அங்கீரசின் மனைவிகளான 2 பேர்கிட்டையும் பித்ருக்கள் அதர்வா, ஸ்ருசாஸ்வரன் மனைவிகளான 2 பேர்கிட்டையும் தேவலர், பூத்தர் அப்படின்னு குழந்தைகள் பிறந்தது. பூதகணங்கள் இவாகிட்ட பிறந்தா. தாக்ஷியர் அப்படின்ற மனைவிகளான 4 பேர்கிட்ட கருடரும் நாகர்களும் பிறந்தா பிள்ளைகளா. இப்படி காஷ்யப்பருடைய சந்ததியில் தோன்றினவா ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிப்புனுடைய புத்திரன் பிரகலாதன், இப்படி எல்லாரும் காசியப்பரனுடைய வம்சத்தில் வந்தவாதான். இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற 24வது தசகம் பிரஹ்லாத சரித்திரம். அதாவது இந்த காசியப சந்ததியில் வந்த பிரஹ்லாதனுடைய சரித்திரத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஹிரண்யாக்ஷே போத்ரி பிரவரவபூஷா தேவபவதா ஹதே சோக க்ரோத க்லபித திருதிர் அதேஸ்ய சஹஜஹ ஹிரண்ய பிராரம்ப கசிபுர் அமரராதி சதசே பிரதிஜ்ஞாமாதாதேன தவ கிலவதார்த்த மதுரிபோ. அப்பா தேவதேவா அப்படின்னு அழைக்கிறார் சுவாமி. தேவதேவான்னு அழைச்சிட்டு பெரிய பன்றி உருவலை அவதரித்த உம்மால ஹிரண்யாக்ஷன் கொல்லப்பட்ட போது அவனுடைய சகோதரனான ஹிரண்யகசிபு சோகத்தாலையும் கோபத்தாலையும் தைரியம் இழந்தவனா மதுன்ற அசுரனுடைய சத்ருவான உம்மை வதம் செய்ய போகிறதா அசுர கூட்டத்தில் அறிவிச்சான் இல்லையா. அதாவது மதுன்ற அசுரனை வதம் பண்ணதுனால தான் அவர் மதுசூதனன் அப்படின்னு பெயர் உண்டாச்சு சுவாமிக்கு. அப்போது அந்த மதுன்ற அரசனுக்கு சத்ருவான உம்மை வதம் செய்ய போகிறதா அந்த அசுர கூட்டத்தில் பிரதிஜை பண்ணினான் இல்லையா இந்த ஹிரண்யாக்ஷன் அப்படின்னு. ஹிரண்யாக்ஷனுடைய பிரதிஜையை இந்த 1வது ஸ்லோகம் சொல்கிறது. விதாதாரம் கோரம் சகலு தபசித்வா நசிரதஹ புர சாக்ஷாத் குர்வன் சுரநர மிருகாத்யைரநிதினம் வரம் லப்த்வா திருப்தோ ஜகதிஹ பவன் நாயகர் அனிதளம் பரிக்ஷுந்தன் இந்திராதஹரததிவம் துவாம் அகணயன். அந்த ஹிரண்யகசிபு கடுந்தவம் புரிஞ்சான். கோரம் சகலு தபசித்வா, அதாவது கோரமான தபஸ் இருந்து பிரம்மதேவனை நேரில் தரிசித்து தேவர் மனுஷா இவாக்கிட்டேருந்தும் மிருகங்கள்கிட்டேருந்தும் தனக்கு மரணம் இல்லை அப்படின்னு வரம் பெற்றுண்டான் இல்லையா. மிருகாத்யை நரதினம், அதாவது சுர நர மிருகா 3, அதாவது சுரனா தேவர்கள், நரனா மனுஷர்கள், மிருகானா மிருகங்கள், இவாக்கிட்டேருந்தெல்லாம் தனக்கு மரணம் இல்லைன்னு வரத்தை வாங்கிண்டான் இல்லையா அந்த ஹிரண்யகசிபு. அப்படி வரத்தை வாங்கிண்டோன்னா அவனுக்கு கர்வம் உம்மை பொருட்படுத்தாமல் உம்மை நாயகனாக உடைய இந்த உலகத்தில் துன்புறுத்தி மனுஷால இந்திரன்கிட்டேருந்து தேவலோகத்தையும் அபகரிச்சான் இல்லையா அப்படின்னுட்டு ஹிரண்யாக்ஷன் பண்ணின வேலையை இந்த 2வது ஸ்லோகம் சொல்கிறது. நிஹந்தும் த்வாம் பூயஸ்தவ பதமவாப்தஸ்ய சரிபோஹ பஹிர்துஷ்டோரந்தர்ததித ஹ்ருதயே சூக்ஷ்மவபுஷா நதன் உச்சைஸ்தத்ராபி அகில புவனாந்தே ச மிருகயன் பியாயாதம் மத்வா சகலு ஜிதகாசி நிவவ்ருதே. பிறகு இப்படியெல்லாம் வரம் பெற்றுண்டோன்னே உம்மை கொள்கிற எண்ணம் வச்சுட்டு உம்முடைய உலகான வைகுண்டத்தை அடைஞ்சு அவங்கள தேட ஆரம்பித்தான் இல்லையா. அப்படிப்பட்டவன் சூக்ஷ்ம சரீரத்தோட நீர் அவனுடைய ஹிருதயத்தில் மறைஞ்சுட்டு இருந்ததை அவனால் அறிய முடியலையேப்பா. அவன் உறக்க கத்திண்டு அந்த வைகுண்டத்துலேயும் மற்ற எல்லா புவனங்கள்லையும் உங்களை தேடி காண முடியாமல் நீர் பயந்து ஓடிட்டதா இல்லையா நினச்சுன்னுட்டான். தான் ஜெயிச்சுட்டதா எண்ணிண்டு திரும்பிட்டான் இல்லையா அப்படின்னுட்டு அவன் பண்ண காரியத்தை சொல்கிறாங்க இந்த இடத்துல.
இதோட நம்ம 3 ஸ்லோகங்கள் 24வது தசகத்தில் பூர்த்தி பண்ணியிருக்கோம். இதோட தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.